எனக்கு பர்சனலா ஒரு படத்துல இருக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் அண்ணன் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ரோலு. அப்புறம் வந்து அ பீஸ்ட் படத்துல விஜய் சாரோட ரோல். ஏன் இது 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்க இருக்கிறது, இல்ல அவங்க ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு கேயாட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா அவங்களோட அந்த கூல்னஸ், அதாவது அந்த நிதானம் அப்படின்றது வந்து எப்பவுமே குறையாம இருக்கும். லைக் அந்த படத்துல வர்ற மாதிரி தான். பீஸ்ட்ல ஒரு சாங்கே இருக்கும். கூல் அஸ் அ குக்கும்பர் அப்படின்ட்டு. ஆ அவங்களோட அந்த படம் அப்படின்ற அளவுல பார்த்தோம்னா, கதைக்களத்திலயுமே அவங்க வின் பண்றதுக்கான மேக்ஸிமம் ஒரு சான்ஸ கிரியேட் பண்ணி குடுக்குறதுமே அந்த நிதானம் தான். அப்படிப்பட்ட நிதானம் வந்து இப்போ எல்லாருமே நினைக்கிறதும் அதுதான். ஏன்னா, அவசரப்பட்டுட்டு ஒரு இத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு பதிலா, அப்ப நம்ம நிதானமா இருந்திருக்கலாமோ! அப்படின்ட்டு யோசிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ, அப்படி நிதானமா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? அதாவது எந்த மாரியான ட்ரிக்ஸ் இருக்கு? அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இது என்ன அப்புட்ன்னா, ஆ திங்க் அபவுட் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அப்படின்றது தான் விஷயம். அதாவது நம்மளோட கண்ட்ரோல்ல எந்த விஷயம் இருக்கு அப்படின்றத பத்தி யோசிக்கணும். இப்போ ஒரு அதர் பெர்சனோட ஒப்பீனியனும் சரி, இல்ல அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் இது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. அது நம்ம சொல்ற ஒரு விஷயம், இல்ல அவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஸோ அது வந்து ஆப்வியஸா நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ நம்ம அத நெனச்சு குழம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு எத கண்ட்ரோல் பண்ண முடியும், எத கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே, குழப்பம் அப்படின்றது இல்லாம போயிரும். குழப்பம்ன்றது இல்லாம போயிட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா நிதானம் வந்துரும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்செப்டன்ஸ். அதாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது வந்து என்ன இங்க மீன் பண்றாங்க அப்படின்னா, அடாப்ட் ஆயி போறது. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இப்ப நெகட்டிவா நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து நம்ம சரி இது நடந்துருச்சுல்ல, நம்ம என்ன பண்றது? அமைதியாவே இருந்துரலாம். அப்படின்ற மாரி இருந்து போனோம் அப்படின்னா, அதோட தாக்கம் வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கணும்னு இவங்க சொல்லல. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிச்சுவேஷனோட அடாப்ட் ஆயி, அத நம்ம எப்படி நம்மளோட பர்சனல் குரோத்துக்காக நம்ம அ பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது தான். ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப ஹெவியா ஒரு ஸ்டார்ம் வருது. ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் வந்து நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்னு இருந்தது அப்புட்ன்னா, அது உடைஞ்சு தான் போகும் கிட்டத்தட்ட. ஆனா அதே காத்துக்கு ஏத்த மாரி அது வளைஞ்சு கொடுத்து போயிருச்சு அப்புட்ன்னா, அந்த மரம் தப்பிச்சுரும் இல்லையா? அதுதான். அததான் அவங்க இங்க மீன் பண்றாங்க. ஸோ 2வது விஷயம்ன்றது வந்து அக்செப்டன்ஸ். அடுத்து 3வதா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் நீங்க காமா இருக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள மூழ்கி போகாம, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது உங்கள யாராவது இப்போ ஒரு ஆள் வந்து தரக்குறைவா பேசுறாங்க, இல்ல நீங்க ஒரு கேயாட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல உங்கள யாராவது அவமானப்படுத்தி பேசுறாங்கன்னா, அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க? அப்படின்றது, அதுக்கப்புறம் உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள், இது மேல கவனத்த செலுத்துனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து அவசரப்பட மாட்டீங்க அந்த இடத்துல. ஏன்னா உங்களோட கவனம் மொத்தம் அத சுத்தி நடக்கிறத கவனிக்கிறதிலேயே போயிடும். இது 3வது விஷயம். அடுத்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உறுதிப்பாடு. நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம். இதுதான் அப்படின்ட்டு எடுத்துட்டு மூவ் ஆயி போயிருவோம். ஆனா, அத விட பெட்டரா ஒண்ணு வரும். ஆனா, இந்த இது நம்ம இன்னும் ஃபுல்லா இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கல. ஆனா, அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்மளோட பாத்வேல இன்டர்ஃபியர் ஆகுதுன்னா, நம்ம அதுக்கு ஜம்ப் ஆயிருவோம். ஜம்ப் ஆயிட்டு நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்ம பழசு இருந்ததுலே இருந்திருக்கலாமே! அத நம்ம இன்ன வரையா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஓரளவு முன்னேறி இருந்திருப்போமே! அப்புட்ன்ட்டு யோசிப்போம் இல்லையா? அதுதான் அந்த உறுதிப்பாடு. ஸோ, நீங்க மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல, நீங்க மாறாம ஒரே ஸ்டாண்டுல நின்னீங்க அப்டின்னா, மனதளவுல வரக்கூடிய அந்த மாற்றத்தினால், அந்த நிம்மதியின்மை அப்படின்றது வந்து உங்கள பாதிக்காது. அடுத்து இருக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, சூஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இட் அப்டின்ட்டு. அதுதான். அது கிட்டத்தட்ட இதுவுமே சேம் தான். இதுல என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, ஒருத்தவங்க உங்கள பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க, இல்ல உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்புட்ன்னா, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் உங்க மேல கோவப்படுறாங்க அப்புட்ன்னா, நீங்க கோவப்படணுமா பதிலுக்கு? இல்ல நம்ம அமைதியா போயிரணுமா? அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் உங்க மேல கோவப்பட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா கத்த ஆரம்பிச்சுருவீங்க. அதுவே ஒரு சின்ன குழந்தை உங்கள பார்த்து கோவப்பட்டுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அத பார்த்து சிரிக்க தானே செய்வீங்க. ஸோ, உங்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட சாய்ஸ் தான்.
அத நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களோட அந்த நிதானம் அப்படின்றது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அடுத்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆசைகள். ஆசைகள வந்து நம்ம லிமிட்டா வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எப்படி நிதானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டில பார்க்குறோம்னா, நம்ம இப்போ ஒரு வேலைய பார்க்குறோம். அந்த வேலைய பார்த்து அத நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு வேலைய ஒருத்தது மேல நமக்கு ஆசை வந்து நம்ம அதுக்கு ஜம்ப் ஆயிட்டோம் அப்படின்னா, 2யுமே நம்ம முழுசா முடிச்சிருக்க மாட்டோம். இப்ப நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் YouTubeலயே. இத நம்ம பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு டெம்ப்ளேட் வந்து உங்கள டெம்ப்ட் ஆக்கி அந்த இத பாரு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாரி நம்ம ஜம்ப் ஆகிக்கிட்டே போறது வந்து கன்டினியூஸா இருந்துச்சுன்னா, நம்ம மைண்ட் அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிரும். இதனால நம்ம நிதானமும் குறைஞ்சு போயிடும். 7வதா இருக்கிற விஷயம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தது தான். ஒழுக்கம் அப்படின்றது. ஏன்னா, நம்ம இப்போ ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் அது எதுவானாலும் இருக்கலாம். நமக்கு உடம்புக்கு கெடுதியா இருக்கிற ஒரு சாப்பாட சாப்பிடுறதுக்கு கூட ஒரு ஒழுக்கம் இல்லாத காரியம் தான். அத சாப்பிட்டுட்டு அது சப்போஸ் ஃபுட் பாய்சன் ஆகலாம். இல்லாட்டி நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அத நான் சாப்பிட்டுட்டேன். அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க கில்ட்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒழுக்கம் அப்படின்றத தாண்டி நம்ம பண்றோம் அப்புட்ன்னா, அது நம்மள வருத்தப்பட மட்டும் தான் வைக்கும். ஸோ அது இல்லாம பண்ணீங்க அப்புட்ன்னா, அந்த ஒரு உணர்வு நல்லாருக்கும். நமக்கு தோணுச்சு ஆனா நம்ம அத பண்ணல. ஸோ இது நம்ம ஏதோ ஒரு இதுல ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஒரு அமைதி கிடைக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒழுக்கம் அப்படின்றதும் நிதானத்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சமுத்திரக்கனி சார் சொல்ற மாதிரி, "மாறும் வாழ்க்கையில் மாற்றமே மாறாதது" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாற்றம் அப்படின்றது வந்து என்னைக்குமே மாறாம, இந்த எதுவுமே கடந்து போகும் அப்படின்ற மாரிலாம் ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அதோட உண்மை தன்மைய நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்புட்ன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே பெருசா அலட்டிக்க மாட்டீங்க. அந்த அலட்டிக்கிறது அப்படின்றது குறைஞ்சிட்டாலே, நிதானம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்குள்ள என்டர் ஆகும். தென் 9வதா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் கிராட்டிட்யூட் அதாவது நன்றியுணர்வு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து ரொம்ப பேர் சொல்றாங்க, கிராட்டிட்யூட் ஜர்னல்லாம் எழுதுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அத ட்ரை பண்ணேன். அது உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நம்ம சுத்தி என்ன நடக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்டர் வேர்ல்டுல எங்கேஜ் ஆகியிருந்தத விட, நல்லா எங்கேஜ் ஆகியிருக்க முடியுது. நல்ல ஒரு புரிதல் கிடைக்குது அந்த மாரி இருக்கிறது மூலமா. அதுக்கு காரணம் எல்லாமே கிராட்டிட்யூட் தான். நம்ம எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுருது. ஏன்னா, நம்ம வந்து நமக்கு ஒரு கெடுதலே நடந்தாலுமே, இது நடந்ததுனால தான் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு அனுபவம் கிடைச்சது. அதனால எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நெகட்டிவுமே பாசிட்டிவா மாறிது இந்த இடத்துல. இது ஒரு விஷயம். அப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறதுனால, அதன் மூலமா என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு மன அமைதிக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். 10வதா இருக்கிற விஷயம் வந்து கீப் ஆன் லேர்னிங் அண்ட் குரோவிங் அப்படின்னு சொல்றாங்க. லேர்ன் பண்றதும், குரோ பண்றதுக்கும் நம்மளோட மனசுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கும் நிதானத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த 9 விஷயத்த விட இந்த விஷயத்துக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களோட ஃபோனு. ஒவ்வொரு ஆப்புக்குமே அப்டேட் வரும். உங்க ஃபோனுக்கு அப்டேட் வரும். அது எதுவுமே நம்ம பண்ணாம இருந்தோம் அப்புட்ன்னா, ஹேங் ஆக ஆரம்பிச்சுரும். கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிரும். அது வந்து எண்ட் ஆஃப் த டே உங்கள வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஏன் இவ்வளோ ஹேங் ஆகுது செய்யுதுன்ட்டு உங்கள போட்டு பாடாப்படுத்த ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி தான் உங்களோட பிரெயினுமே. உங்க பிரெயினுன்றது ஜஸ்ட் லைக் ஒரு மசில் தாங்க. அது மாதிரி நீங்க வந்து உங்க பிரெயின வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்றதுன்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு விஷயம் இருக்கு அப்புட்ன்னா, அத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற உலகத்துல என்ன நடக்குது? அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா தான், நமக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்லாம் ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான், எந்த ஒரு சிச்சுவேஷனுமே நம்மளால சமாளிச்சிரலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் வந்தா மட்டும் தான் நிதானம் வரும். இதுதான் 10வது விஷயம். மேல சொன்ன 10 விஷயம். அந்த 10 விஷயத்துல ஏதாவது 5 இல்ல 5 கூட வேணாம். ஏதாவது 3 விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 3 மட்டுமே நீங்க கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மாற்றத்த வந்து உணர்வீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நம்ம எவ்ளோ ஒரு சங்கடமான, இல்ல ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பதட்டமான சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே, நம்ம அதுல ஏதாவது ஒருத்தத ட்ரை பண்றோம் அப்படின்ற பட்சத்துல, உண்மையிலேயே நம்மளால அந்த இடத்துல வந்து நிதானத்த வந்து நம்ம கீப் அப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. அதுவே வந்து நம்மளோட மைண்ட்ல உட்காந்துக்குது. ஸோ நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாமே கிளியரா எடுக்க முடியுது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க.
வாழ்க்கையின் வெற்றிக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.